அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஜோதிட பரிகாரங்கள். நம்ம சேனல்ல அடிப்படை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அதே போல வாட்ஸ்அப்பில் இலவசமாக அடிப்படை ஜோதிடம் ஒவ்வொரு வாரமும் நடந்துட்டு இருக்கு. ஜோதிட வகுப்புகளும் நடக்குது. அதே போல இந்த மாதம் மார்ச் 10ஆம் தேதி ஜோதிட பரிகார வகுப்பு 100 தலைப்புக்கு மேலே நடக்க இருக்குதுங்க. விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம். இப்போ ஜோதிடத்தில் பரிகாரம் செய்தா எல்லாம் சரியாயிடுமா? ஒரு ஜோசியர் சொன்னார், நான் பரிகாரம் செஞ்சேன், ஆனால் ஒன்றும் மாறின மாதிரி தெரியல, அப்படியே தான் இருக்குது. பல ஜோசியர்கிட்ட போயிட்டேன், ஆனால் இன்னும் திருமணம் ஆகலை, என்ன செய்யறதுன்னு தெரியல, இன்னும் எனக்கு விடிய காலமே பிறக்கலை அப்படின்னு நிறைய நண்பர்கள் புலம்புவதை நம்ம பார்த்துருப்போம். அப்போது ஜோதிடம் உண்மையா பொய்யா, பரிகாரங்கள் உண்மையா பொய்யா, இப்படி பலவிதமான கேள்விகள் இருந்துடும். இந்த பரிகாரமே முதல்ல உங்கள் ஜாதகத்தில் இருந்து தான் தொடங்கணும். எப்படின்னா, பரிகாரம் கண்ட்ரோல் ஆகுமா, சரியாகுமா, தீர்க்க முடியுமா, தீர்க்க முடியாதா? இப்போது மருத்துவர்கிட்ட போகிறோம், நோய்க்கு தகுந்த மாதிரி அவர் மருந்து தருவார். சில நோய்களுக்கு நீங்கள் காலம் முழுவதும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவார். குறிப்பாக சுகர், தைராய்டு இது மாதிரி விஷயங்களுக்கு காலம் முழுதும் பார்த்தீங்கன்னா மாத்திரை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் பரிகாரம் தான், ஆனால் தினமும் செஞ்சு தான் ஆகணும். அதே போல் சில நோய்கள் பார்த்தீங்கன்னா 3 நாளில் சரியாயிடும். ஒரு சாதா ஜுரம் 3 நாளில் சரியாயிடும். இப்படி மருத்துவர்கள் எப்படி பரிகாரங்கள் கொடுக்குறாங்களோ அதே போல் ஜாதகத்தில் இது கட்டுப்படுமா, கட்டுப்படாதா, எவ்வளோ நாள் வரைக்கும் சரியாகும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். அந்த வகையில் சில தோஷங்கள் கடைசி வரைக்கும் சரியாகாது. அதனால தான் தினமும் இறை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் மிகவும் அறிவாளிகள். அந்த வகையில் ஒவ்வொரு தெருவிலையும் விநாயகர் கோயில் இருக்கும், அம்மன் கோயில் இருக்கும். விநாயகர் அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேது, அடுத்து அம்பாள், ராகு. இந்த காலத்தில் நாம் அதை உணராமல் இருக்கோம். அவங்க எப்படியாவது இதை போகும்போதாவது கொஞ்சம் கும்பிடுவா, சரியாகும் அப்படின்றதுக்காக நம்ம முன்னோர்கள் தெருவுக்கு தெரு விநாயகர் கோயில், தெருவுக்கு தெரு அம்மன் கோயிலை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. இதை நீங்கள் வணங்கிட்டு வந்தாலே தினமும் நீங்கள் சுகருக்கு போடுற மாதிரி, தினமும் தைராய்டுக்கு மாத்திரை போடுற மாதிரி, நோய்கள் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி, உங்கள் கர்மாவை நீங்கள் கடந்து போகிறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த வகையில் முதல்ல கர்மா என்ன, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை சார்ந்து தான் பரிகாரங்களும் இருக்கணும். அப்படிப்பட்ட பரிகாரங்கள் தான் பலிக்கும். அடுத்து ஜாதகத்தில் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து 6, 8, 12 இந்த இடங்களில் பாவகிரகங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அது தோஷம். பாதகாதிபதி இருக்கக்கூடிய இடம் தோஷம். அடுத்து மாந்தி நிற்கக்கூடிய இடம் தோஷம், அதனுடைய சேர்ந்த கிரகம் தோஷம். ராகு கேது தோஷங்கள் காட்டும், வக்ர கிரகங்கள் தோஷத்தை காட்டும். இப்படி தோஷம் அப்படின்ற அந்த வார்த்தை எக்கச்சக்கமா இருக்குங்க. ஆனா இப்படிப்பட்ட தோஷங்களை சரி பண்றதுக்கு முதல்ல 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோணங்கள் சரியா இருக்கான்னு பார்க்கணுங்க. இப்ப காலபுருஷனுக்கு 1, 5, 9 இந்த இடத்துல தொடங்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம். கர்மா அங்கதாங்க இருக்கு, கர்மா தீர்க்கிற இடம் அங்கதான் இருக்கு. ராகு கர்மாவை உற்பத்தி, கேது கர்மாவை தீர்க்கிற வழியை சொல்லும். அப்போ என்ன நீங்க கர்மா வச்சிருக்கீங்க, எவ்வளவு வச்சிருக்கீங்க, அது தீர்க்க முடியுமா தீர்க்க முடியாதா அப்படின்றது 1, 5, 9 தான் சொல்லும். இந்த இடங்கள் மோசமாக கெட்டு போயிருந்தா பரிகாரம் பலன் தராதுங்க. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, குலதெய்வத்தை வணங்குறது. இப்ப குலதெய்வத்தை வணங்குறதுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாது, மாத்தி வணங்குவாங்க. எங்க அப்பா ஒரு ஊர்ல இருந்தாரு, பிழைப்புக்காக இந்த இடம் வந்தாரு, அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டாருங்க, எங்க குலதெய்வம் என்னன்னே தெரியல அப்படின்னு மாத்தி வணங்குறவங்க இருக்காங்க. ஸோ கர்மா வழிவிட்டாதான் குலதெய்வமே தெரியும். இந்த குலதெய்வத்தை நீங்க கண்டுபிடிச்சு நீங்க உணர்ந்து
அதை நீங்கள் வணங்கும் பொழுது உங்கள் கர்மா வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம யூடியூப் சேனலும் சரி, மற்ற இடங்களும் சரி, ஜோதிடர்களும் மற்றவங்களும் குலதெய்வ வழிபாடு முக்கியம், குலதெய்வ வழிபாடு முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாம் அதை செய்வோம், செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களை பெறுவோம். அதனால பரிகாரங்களா மாற்ற முடியாத ஒரு இடம் அப்படின்னா 1, 5, 9. இதுக்கு உதாரணமா லக்கணம் அப்படின்னு சொன்னா ஜாதகர் அப்படின்னு சொல்றாங்க. ஜாதகருடைய தோற்றத்தை பரிகாரத்தினால மாற்ற முடியுமா? ஜாதகர் வந்த வழியா வந்த அவருடைய குல வழக்கங்களை மாற்ற முடியுமா? அவருடைய அடையாளங்களை மாற்ற முடியுமா? அவங்களுடைய அப்பா அம்மாவை மாற்ற முடியுமா? இதுதான் மாற்ற முடியாதது. அதுபோல பரிகாரங்கள் அனுபவிச்சுத்தான் ஆகணும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கர்மா அப்படின்னு வரக்கூடிய அந்த 1, 5, 9 விஷயங்களை அனுபவிச்சுத்தான் ஆகணும். பரிகாரங்கள் வேலை செய்யாது அப்படின்றத நான் சொல்றேன். அடுத்து, பரிகாரங்களால தோஷத்தை மாற்ற முடியும்னு சொல்லக்கூடிய இடங்கள் 4, 7, 10 கேந்திரங்கள். இந்த இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா பரிகாரங்களால மாற்றலாம். எப்படி? 4ஆம் இடம் சொத்து, வீடு, வாகனம். 7ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாளி, கூட்டு தொழில், மனைவி. 10 வந்து பார்த்தீங்கன்னா தொழில். இப்படி இந்த இடங்களை வந்து நீங்கள் பரிகாரம் செஞ்சு சரி பண்ணிக்கிட்டா இன்பமாக 1, 5, 9 நாம் சமாளிக்க முடியும். அந்த வகையில் நாம் இந்த மாதம் மார்ச் 10ஆம் தேதி பரிகார வகுப்பு, ஜோதிட பரிகார வகுப்பு நடக்குது. விருப்பம் உள்ளவங்க என்னுடைய நண்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்க, நீங்கள் அதில் கலந்துக்கலாம். அடுத்து ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் குழுவில் இணைங்க. இலவசமாகவே அடிப்படை ஜோதிடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.